அண்ணா நீங்க வந்து இத்தனை பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணீங்க. நீங்க கரெக்டா என்கிட்ட சொல்லணும். இல்ல கரெக்டா என்கிட்ட பேசணும். அண்ணா செத்தனைக்கு ஒரு பேசுறது இல்ல. செத்தனைக்கு நான் ஒருத்தர் உள்ளோட முட்டுறேன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே இன்னைக்கு வராது பாத்தீங்களா? நான் உங்களை வந்து நம்பி கார்த்திகிட்ட பேசி மிராசை எங்கேயோ வாங்கிட்டு போட்டு எத்தனை பேரும் போட்டு அழுதுருப்பேன். மறுபடியும் அதே சொல்லிட்டு எத்தனை பேரும் அழுதுருப்பேன். அவனை பொழைக்க வைங்கண்ணா, நல்லதோ கெட்டதோ போயிட்டு போகணும். அம்மா சாகரனை கூட மிராசன் கடையில் பேசுறப்ப நான் சொல்றேன், அண்ணா எப்படியோ நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு, நான் இன்னொரு ஜென்மத்துல பிறக்க போறது இல்ல, அந்த ஒரு வயனை வச்சிருக்கிறேன், அவனை எங்கேயோ நல்லா இருக்கட்டு பொழைக்க வைங்க. நானு அண்ணா நீங்களும் குடும்பத்தோட இருக்கிறீங்க, சத்தியமா இதை சொன்ன மாதிரி நான் கெட்டு போயிட போறது இல்ல. அந்த இடத்த கரையம் பண்ணி சாமத்தியமே பாக்கிட்டு பாக்கலாங்களா? நீங்க ஒரு வார்த்தை அடே பிரச்சனை எதுக்கடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ல முடியல பாத்தீங்களா? அடிச்சது நான் அடிச்சான்ல சொல்லிட்டீங்க, நானும் அடிக்க போனேன் 10 அடிக்கு தானே. அண்ணா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கும் ஆர்பிஎஸ் வராம நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சொல்றதை கேட்டிருப்பேன். எனக்கு தெரியலையே என்னது இல்ல நீங்க பேசுறது எனக்கு தெரியும். பெரிய இப்ப நீங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கேட்க அவருதான் அடிச்சாரு, அவருதான் வார்த்தை பேசினாருன்னு சொல்லிட்டீங்க நம்ம கிட்ட. கூட்டிட்டு போனது நானு, கூட்டிட்டு போனது நீங்க. என்ன சொல்லிருக்கணும்? அவன் வந்து அடிச்சு போட்டானுங்க வார்த்தை பேசினா, அதுக்கு முன்னாடி கை வச்சுக்கிட்டாங்கன்னு தான் நீங்க சொல்லிருக்கணும். ஆமா நீங்க அப்படி சொல்லி அவரு தானே போய் அடிச்சாருன்னு சொன்னீங்க. முத்துரத்தினம் தான் போய் அவன் அடிச்சாப்புல, இது தள்ளுமுள்ள ஏற்பட்டு கீழே வந்து கை ஒடிஞ்சு போச்சு. அண்ணா சத்தியமா இப்போ சொல்றேன், இந்த கேரத்தை கேரை பண்றதுக்கு சுலோசனா கிட்ட கேஸ் வாபஸ் வாங்க சொன்னது நீங்க எல்லாம் பொழைக்க வைக்கணும். இன்னைக்கெல்லாம் கெட்டு போகாது, இது ஜென்மமே இருந்தாலும் கேரை பண்ண முடியாது. பாக்கலாங்களா? நீங்க வேணா பாத்துக்கங்க. அவ கொண்டு இன்னைக்கு வேற புது ஆபீஸ் போட்டாங்க கொண்டு கொடுத்துரு. இன்ன வரைக்கும் அங்கதான் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுறப்ப வந்த இன்னைக்கு 25 வருஷம் ஆனாலும் நீங்க அந்த இடத்த கேரை பண்ண முடியாது. பாத்துக்கலாங்களா? நீங்க என்ன இவ்வளவு தூரம் நீங்க போய் சொல்லி போடுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துல பிரச்சனை ஆகி போச்சு. ஏப்பா சத்தம் போட்டு கிடக்குறீங்க, ஏதோ கொடுத்துட்டு போகணும். நீங்க போய் அடிச்சீங்களான்னு தானே கேக்குறாங்க. நீங்க போய் அடிச்சா நான் போய் அடிச்சனா? அவன் தான் வரல சீட்டு வந்து அடிச்சா. நீங்க அப்பவும் கூட கம்முன்னு தான் இருந்தீங்க. மழையும் போறதில்ல, சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து பேசுனது தப்பு, வேண்டாங்க. பரவாயில்ல போயிட்டு போகுது. எனக்கு திறமை இருந்தா அந்த இடத்த நான் நிறுத்தறதுக்கு பாக்குறேன், திறமை இல்லையா போயிட்டு போகுது. நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பண்ணுவீங்கன்னு ஆண்டவனையே நம்பலீங்க, உங்களை தானுங்க நான் நம்பினேன். எத்தனை தடவை கண்ணீர் விட்டுருப்ப அந்த இடத்துல வந்து, அண்ணா அவனை பொழைக்க வைங்கண்ணா, நல்லதோ கெட்டதோ போட்டணும். அந்த இடம் வந்து இன்னும் இல்ல வருமானம் வரைக்கும் அந்த 1.25 கோடி மிராசம் கொடுத்து சேர்த்தி கொண்டு உள்ளோட இல்லைன்னா நான் ஆம்பளை இல்ல. பாத்துக்கலாம் விடுங்க, பாத்துக்கலாங்க. பொய் சொல்றீங்களா? உங்களுக்கு குடும்பம் இப்படி போய் சொல்றீங்களா? உங்களுக்கு குடும்பம் குட்டி இருக்குதுல்ல, கூட்டிட்டு போய் போட்டு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்கண்ணா. நான் வேண்டாங்கண்ணா, நல்லா சோறு 15 வருஷம் பாடி விட்டு போட்டேங்கண்ணா. நான் உங்களை எல்லாம் மழையா நம்புனா பரவாயில்ல விடுங்க. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க, பிரச்சனை விடுங்க.